நாமக்கல் மாநகரின் மையப்பகுதியில் கம்பீரமாக வீற்றிருக்கும் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இந்தியாவின் மிகச்சிறந்த வைணவ தலங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான இக்கோயில் அதியமான் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களால் குடைவரை கோயிலாக செதுக்கப்பட்ட வரலாற்று சிறப்பினை உடையது. புராண கதைகளின்படி இரண்யனை வதம் செய்த நரசிம்மர் உக்கிரத்துடன் காட்சியளித்த போது அந்த உக்கிரத்தை தணிக்க வேண்டி தேவர்களும் முனிவர்களும் ஆஞ்சநேயரை வேண்டினர். இதனால் நரசிம்மரை வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் இங்கே எழுந்தருளியதாக கூறப்படுகிறது. மற்றொரு கதையின்படி ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிச் சென்ற போது சாலி கிராமத்தை கீழே வைத்துவிட்டு சென்றதாகவும் பின்னர் அதுவே பெரிய மலையாக வளர்ந்து நாமகிரி அதாவது நாமக்கல் ஆனதாகவும் அதன் அடிவாரத்தில் ஆஞ்சநேயர் அமர்ந்ததாகவும் நம்பப்படுகிறது. இக்கோயிலின் மிக முக்கிய சிறப்பம்சம் இங்குள்ள அனுமன் சிலையின் பிரம்மாண்டமாகும். 18 அடி உயரம் கொண்ட இந்த ஆஞ்சநேயர் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டவர். உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான அனுமன் சிலைகள் கையில் கதையுடனோ அல்லது சஞ்சீவி மலையுடனோ காணப்படும். ஆனால் இங்கு அனுமன் தனது கைகளை கூப்பி இடுப்பில் கத்தியுடன் எதிரே உள்ள மலையில் குடிகொண்டுள்ள நரசிம்மரை வணங்கிய கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவருக்கு மேற்சூரே கிடையாது. வெட்ட வெளியில் நின்றபடி அருள்பாலிக்கும் இவருக்கு மழையினால் நனைவதோ வெயிலினால் காய்வதோ எந்த தடங்களும் இல்லாமல் இயற்கையோடு இணைந்து அருளாட்சி செய்கிறார். பூஜை முறைகளை பொறுத்தவரை இக்கோயில் மிகவும் நேரடியான மற்றும் நேர்த்தியான வழிபாட்டு முறைகளை கொண்டுள்ளது. நாள்தோறும் காலையில் விஸ்வரூப தரிசனத்துடன் வழிபாடுகள் தொடங்குகின்றன. இங்கு அனுமனுக்கு செய்யப்படும் மிக முக்கியமான வழிபாடு வடைமாலை சாற்றுதல் ஆகும். வேண்டுதல் நிறைவேறவும் காரிய தடைகள் நீங்கவும் ஆயிரக்கணக்கான வடைமாலைகள் பக்தர்களால் சாற்றப்படுகின்றன. இந்த வடைகள் பிரசாதமாக வழங்கப்படுவது சிறப்பானது. மேலும் அனுமனுக்கு உகந்த வெண்ணெய் காப்பு அலங்காரம் இக்கோயிலின் மற்றொரு பிரசித்தி பெற்ற வழிபாடாகும். இந்த வெண்ணெய் வெப்பத்திலும் உருகாமல் அப்படியே இருப்பது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமான விசேஷ நாட்களில் திருமஞ்சனம் அதாவது புனித நீராட்டு நடைபெறுகிறது. பால், தயிர், தேன், இளநீர் மற்றும் சந்தனம் கொண்டு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யப்படுவதை காண்பது பக்தர்களுக்கு பெரும் பாக்கியமாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் அனுமன் ஜெயந்தி விழா இங்கு மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அனுமனை தரிசிப்பதோடு 1,08,000 வடைமாலை அலங்காரங்கள் போன்ற சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். ஸ்ரீ ராம ஜெயம் எழுதி மாலையாக அணிவிப்பதும் இங்குள்ள பக்தர்களின் முக்கிய நேர்த்திக்கடனாகும். அமைதி, பக்தி மற்றும் வரலாற்று தொன்மை நிறைந்த இந்த தலம் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் பெற விரும்பும் ஒவ்வொருவரும் தரிசிக்க வேண்டிய இடமாகும். பண்டைய ஆலயங்களின் வரலாறுகள் பற்றி அறிந்து கொள்ள எமது ஆலய தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.